கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோபு அதிகாரம் 22 வசனம் 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும்போது அந்த காரியம் நமக்கு நிலைவரப்படவும் நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டுமானால் நாம் நீதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை மேன்மையடைய பண்ணுவார். மோசே மரித்த பின்பு யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேலர்களை வழிநடத்தும்படியாக தெரிந்தெடுத்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்றும் அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றும் யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். காரணம் என்னவென்றால், யோசுவா கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறவராய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவராய் காணப்பட்டார். அப்படியாக நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாதைகளிலே வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அநேக ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும்போது அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி அவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தினந்தோறும் வேத வார்த்தைகளை தியானித்து ஆராய்ந்து அதை கை கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நீதியின் வழியில் நாங்கள் நடக்க உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.